அம்மா முடியலம்மா, ரொம்ப வலிக்கும். அண்ணி வயிறு வலின்னு அழுறத பார்த்தா ஒருவேளை அபர்ஷனா இருக்குமா? ஒரே பியானா கிடைக்குமா? கொஞ்ச நேரம் பியான் பாரா, நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குமா? சின்ன பொண்ணு இப்படி நடு வீட்டுல உட்காந்து பியான பார்த்தா உன் மாமியார் என்ன நினைப்பவ? வா வெளிய வா, உனக்கு பியான் பார்த்து விடுறேன். என்னம்மா மாமியார் என்ன 24 மணி நேரமே என்ன பாத்துக்கிட்டேவா இருக்காவ? அவிய வர நேரம் நீ பாக்காத மாதிரி சும்மா உட்கார வேண்டியதானே? சின்ன பொண்ணு நல்லா நடிக்க கத்துக்கிட்டேன்னு. அம்மா இவளுக்கு கிட்ட நடிக்கலனா குப்பை கொட்ட முடியுமாமா? அம்மா காரி வந்த உடனே ஒரு வேலையும் செய்ய மாட்டுக்கா, மடியிலேயே தான் படுத்து கிடக்கா பாருங்களா. என்னடி எங்க அம்மா மடியில படுத்து கிடக்குறது? உனக்கு வயிறு எரியுதா? அண்ணி இந்தாங்க ஜூஸ குடிங்க. என்னமாலா கேக்கல? கொண்டு வந்த ஜூஸ மூஞ்சிலே ஊத்தி விட்டுருவோமா? என்ன நடிக்கிறா பாரு. என்னம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கியா? பாக்க எப்படி தெரியுதே? ஜூஸ் தான். உங்க மோவல குடிக்க சொல்லுங்க. ஏமா மாலா மூஞ்சில இப்போ ஒரு கை நிறைய கடுகாலி போட்டேன்னு வைங்களா, நல்ல டப்பு டப்புன்னு வெடிக்கும் போல இருக்க. சிரிடி, நல்ல சிரி. இதுதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டம் அடங்க போகுதுடி. அண்ணி இந்த ஜூஸ ஒரு சொட்டு வைக்காம எல்லாத்தையும் நீங்க குடிச்சிடணுமா? எங்க அம்மா சொல்லி விட்டாவ. பாத்தியா மாலா, நான் கர்ப்பமா இருக்கறனால எங்க மாமியார் என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறாவ. ஓஹோ, என்ன வெறுப்பா ஏத்துற? இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி உன் கர்ப்பம் எல்லாம். அம்மா ஜூஸ் கொஞ்சம் குடிக்கிறியாமா? எனக்குலாம் ஜூஸ் ஒண்ணு வேண்டாம். நீ தானடி மாசமா இருக்க, குடி. ஏ அப்பா, 2 நாளா எல்லாரும் இவ மாசமா இருக்கா கர்ப்பமா இருக்கா, மாசமா இருக்கா கர்ப்பமா இருக்கா, இத கேட்டு கேட்டு என் மண்டே வெடிச்சிரும் போல இருக்க. மாலா நீ கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறியா? என்ன என்னைய ஜூஸுக்கு அலையறவன் நினைச்சிட்டியா? அப்படி ஒரு அல்பமானவ நான் இல்ல. என்ன சரி என்னோட கடமை, ஏன்னா எனக்கு வயிறு வலிச்சிட கூடாதுல, அதான் கேட்டேன். எப்படினாலும் உனக்கு வயிறு வலிக்க தாண்டி போகுது. சீக்கிரம் குடிச்சிட்டு தாங்க, எங்க அம்மா கேட்டவ. என்ன ரொம்ப அவசரப்படுறத பார்த்தா உள்ள ஏதாவது கலந்துருக்கியோ? ஆமா கலந்துருக்கேன். என்னம்மா சொல்ற? ஜூஸ்ல என் பாசம், அன்பு, அக்கறை எல்லாமே கலந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். உங்க அண்ணி விட சேர்ந்து நீயும் நல்லா கிண்டல் அடிக்க பழகிட்டானம்மா. ஆமா ஆமா. ஐயோ கடவுளை விளங்காதவா, சீக்கிரம் ஜூஸையும் குடிச்சு தொலைய மாட்டுக்கா. சின்ன பொண்ணு ஜூஸ் குடிமா. குடிக்கிறேமா. அப்படிதான் குடிடி, எல்லாத்தையும் குடி. என்னமா ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் தண்ணியா தானே இருக்கும், இது நல்ல திக்கா இருக்க. சின்ன பொண்ணு தண்ணி ஊத்தாம அரைச்சிருப்பாவளா இருக்கும், அதான் நல்ல திக்கா இருக்கு. பப்பாளியும் ஆரஞ்சு சேர்ந்தா திக்கா இல்லாம பின்ன தண்ணியாவா இருக்கும்? ஏமா நான் உண்மையதாம சொல்றேன், கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு, நீ வேணா கொஞ்சம் குடிச்சு பாரு. அப்படியா? சுச்சோ கிளவி வாங்கி குடிச்சிருவா போல இருக்கு. என் பிளான் எல்லாம் மண்ணா பெருமை. இந்த லூசு குடிச்சிச்சுன்னா கண்டுபிடிக்காது, ஆனா இந்த கிளவி குடிச்சா கண்டுபிடிச்சிருவாள். அவ ரொம்ப விவரமாச்சே. எது எது உங்க மகட்ட வாங்கி குடிக்காதுங்க. ஏண்டி? அது வேற ஒண்ணு இல்ல. நீ மாசமா இருக்கிற வீட்டுல இருந்து வாங்கி குடிச்சா கொதி விழுந்துருமா எங்க அம்மா சொல்லுவாவ. ஆமா அண்ணே, நானும் மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, உன் அண்ணன் பிள்ளை மேல உனக்கு ரொம்ப பாசம் என்னம்மா? ஆமாத்தே, ரொம்ப பாசம் தான். சின்ன பொண்ணு கெட்டியா இருந்தா இருந்துட்டு போட்டோம், குடிமா. ஏம்மா நான் வயித்துல இருக்கும் போதெல்லாம் நீ இப்படிதான் ஜூஸ் குடிச்சியம்மா? எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன்னு எல்லாம் இப்பதான் விசாரிச்சிட்டு இருப்பா போல. ஏமா சொல்லுமா. ஏடி அந்த காலத்துல நாங்க இதையெல்லாம் படி குடிச்சோம், எங்களுக்குன்னு யாரும் வாங்கி தந்தா? ஏமா நம்ம அப்பா வாங்கி தர மாட்டாவளா? ஏடி அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி, சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இங்க இருந்து ஆப்பிள் ஆரஞ்சு எங்க இருந்து வாங்க? சரி இன்னைக்கு என் பிளான் ஓஹோன்னு தான் வரப்போகுது. எத்தே உங்க வரலாறுலாம் அப்புறமா பேசுங்கத்தே. முதல்ல உங்க மொபைல ஜூஸ் குடிக்க சொல்லுங்க, இல்லனா ஒரு மாதிரி ஆயிடும். அப்பவே அரைச்சதுல. அதுவும் சரிதான், ஜூஸ கொஞ்சம் அரைச்ச உடனே குடிச்சாதான் நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு குடிமா. சரிமா. ஏமா அப்பா என்னமா பண்றாவ? ஆளையே காணோம். சின்ன பொண்ணு உங்க அப்பாவுக்கு ஊர்ல இருந்து வந்ததுனால டயர்டா இருக்கான், அதான் தூங்கிட்டு கிடக்க வந்துங்க. இன்னும் அப்ப எத்தனை தடவை பாத்ரூமுக்கு போனா முதற்கொண்டு எல்லாத்தையும் கேப்பா போல இருக்க. சோதனை தான் இன்னைக்கு. மாலா சின்ன பொண்ணு குடிச்சிட்டானா டம்ளர் வாங்கிட்டு வா, உனக்கு ஜூஸ் வச்சிருக்கேன், வந்து குடிக்கவா? இந்த வாரேம்மா. சிச்சோ கிளவி ரொம்ப காண்டாயிட்டா போல இருக்க, சீக்கிரமா குடிச்சிருவோம். அப்படி தாண்டி நல்லா குடி குடி. இன்னைக்கு உனக்கு இந்தாதானே இந்த கோல்டு டம்ளரை உங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. பாவம் இதுக்காக தானே 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறிய. பைத்தியக்காரி, நான் வெயிட் பண்ணுனதே வேற காரியத்துக்காகடி. சரிங்க நீங்க அம்மா மடியிலே நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வாரேன். சரிடி கேட்டா என்ன பிடிச்சவள, நீ என்ன சந்தோஷத்துலயே சொல்ற? வயிறு எரிஞ்சுதானடி சொல்லிட்டு இருக்க? அம்மா கொஞ்சம் அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா? என்னம்மா சொல்ற சின்ன பொண்ணு? ஜூஸ் தானமா குடிச்ச, வயிறு வலிக்குன்னு சொல்றியம்மா? நான் தான் வாங்கிட்டு சொன்னேலாமா, ஜூஸ் ஒரு மாதிரியா வாடை அடிக்குதுன்னு. நீ தானமா குடி குடின்னு சொன்ன. ஆமாமா நீ எவ்வளவோ சொன்னா, நானும் சரி ஜூஸ் தானா என்ன செய்ய நினைச்சேன். இப்படி வயிறு வலிக்குதாமா? ஐயம்மா
ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமாமா? சரிம்மா. அம்மா முடியலம்மா, ரொம்ப வலிக்குமா. கடவுளே, 7 வருஷத்துக்கு பிறகு என் மவ மாசமா இருக்கானே, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனே. கடைசில இப்ப என் பிள்ளை வேற வயிறு வலிக்குதுன்னு சொல்றாளே, எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, என் மவளுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது கடவுளே. வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. சரி, ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம போய் விசாரிக்கிற மாதிரி போவோம். சிச்சோ, அத்தை என்னாச்சு? அண்ணி ஏன் அழுதுட்டு இருக்காவ? என்னனே தெரியலமா, ஜூஸ் குடிச்ச நேரத்துல தான் வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜூஸ் குடிச்சா எப்படி வயிறு வலி வரும்? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது தின்னியலா? நான் எதுவுமே சாப்பிடல, ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன். எத்தே, அண்ணி வயிறு வலின்னு அழுறத பார்த்தா ஒருவேளை அபார்ஷனா இருக்குமோ? அம்மா, செருப்பு பிஞ்சிருமதுக்க. அபாசனன்னு வார்த்தை அவன் வாயில இருந்து வந்துச்சு, இனிமே அவ்வளவுதான். நானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் 9 மாசம் எப்ப கழிக்கும்னு நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா அபாசனம் ஆகுதுன்னா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா. அம்மா, அதுக்கு எல்லாரும் முன்னாடி இப்படிதானே அடிப்பியா? ஏய், இது என்னதுடி? சுச்சு, அம்மா பப்பாளி பழத்தை கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. ஆனா பப்பாளி பழத்தை வெட்டுனவா மறைச்சு வைக்க மறந்துட்டேனே. சம்மந்தி, பப்பாளி பழத்தை எடுத்து வந்திருக்கியே? எனக்கு ஒரு மவ இருக்கால, இந்த கிறுக்கி மவ பப்பாளி பழத்தை ஆரஞ்சு கூட போட்டு அரைச்சு கொடுத்துருக்கா. ஐயோ, பச்சையா மாட்டிக்கிட்டனே. சரி, சமாளிப்போம். அம்மா, ஆரஞ்சு போட்டு அரைச்சனா தண்ணியா இருந்துமா, அதான் இந்த பப்பாளி பழத்தை போட்டு அரைச்சனா கொஞ்சம் திக்கா இருந்துமா. ஏமா இது தப்பா? சிச்சோ, மாலா, பப்பாளி பழத்தை மாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு யாராவது கொடுப்பாங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் என்ன குழந்தையா? கடைசியில ஏன் ஆத்தாக்காரி பப்பாளி பழத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டால. எனக்கு பப்பாளி பழத்தை போடணும்னா தெரியாது தே. நான் என்ன முன்ன பின்ன மாசமாவா இருந்தேன் சொல்லுங்க. பைத்தியக்காரி, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்டி. அம்மா, தெரியாம பண்ணிட்டேமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் மருமக வயித்துல இருக்க குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சின்னு வையேன், இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது, பாத்துக்க. அம்மா, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குமா. சின்ன பொண்ணு முன்னாடி வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப வாந்தி வேற எடுக்கற. வாமா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆமா சின்ன பொண்ணு, வா சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போவோம். வாந்தி எடுத்த உடனே எனக்கு வயிறு வலி எல்லாம் சரியா போச்சுதே, இப்ப நல்லா இருக்கேன். ஏய், அந்த கடவுளே என் பக்கண்டி, என் குழந்தைய நான் எப்படினாலும் நல்லபடியா பெத்து எடுப்பேன்டி. கடைசியில இப்ப எல்லார் முன்னாடியும் அடி வாங்கி அவமானப்பட்டு திட்டு வாங்கினது எல்லாமே நான் தான். திட்டம் எல்லாம் இப்படி நாசமா போச்சு.